நடக்க முடியாதவங்களும் எந்திரிச்சு ஓடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்னா இந்த சூப் முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் குதிகால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடக்கரத்தான் பொடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை விட நம்ம இலைகளாக எடுத்து அரைக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிட்ராமுட்டி தைலம், வாத கேசரி தைலம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவே மருந்து. இப்போது நம்ம சொல்ல போகிறது அப்படிதாங்க. ஒரு சிறந்த உணவு முறை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டு வலி. நடக்க முடியாதவங்களும் எந்திரிச்சு ஓடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்னா இந்த சூப் முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம உணவு சாப்பிடும்போது மூட்டு வலி இருக்கிறவங்க தேடி தேடி சில விஷயங்களை சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது பெண்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் 50 வயதை கடந்தாலே கால்சியம் லெவல் உடலில் குறைய ஆரம்பிச்சிடுது. நடக்க முடியலங்க அப்படின்வாங்க. மூட்டு வலி, மூட்டில் ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மூட்டில் வீக்கம் கால்கள் எலும்புகள் ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறையுது, லிகமெண்ட்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மூட்டு வலியோ மூட்டு வீக்கமோ எலும்புகளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு என்னென்னங்க பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இதுக்கு ஒரு சூப் டெய்லி எல்லாருமே குடிக்கலாம் அப்படின்னா அது என்னன்றதை நான் சொல்கிறேன். மூட்டுகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது, கால்களுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த கால் வலிமை அப்படின்னா குதிரை மாதிரி ஓடணுங்க. முன்னாடிலாம் அப்படி தான் நான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் குதிகால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீ ஜாயிண்ட் பெயின் மட்டும் கிடையாது, மூட்டு வலி காலில் மட்டும் கிடையாது, கைகளில் வலி இருக்கிறது, எல்போ ஜாயின்ஸில் பெயின், விரிஸ்ட் ஜாயிண்டில் பெயின், ஃபிங்கர்ஸ் மடக்கி திறக்கவே முடியலைங்க. கை விரல்களை மடக்கி என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த சூப் குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பெயின் கில்லர் போடுறீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்னா இதில் நமக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது, உடலில் நிறைய பிரச்சனைகளும் இதனால் நமக்கு குணமாகுது. முதல்ல இதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா முடக்கருத்தான் இலையை எடுத்துக்கோங்க. முடக்கருத்தான் கீரையாகவே நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாதத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை முடக்கருத்தான் கீரை நமக்கு தேவை. இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முடக்கருத்தான் இலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, முடக்கருத்தான் பொடியாக கிடைக்கும். முடக்கருத்தான் பொடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை விட நம்ம இலைகளாக எடுத்து அரைக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த முடக்கருத்தான் இருக்கு இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முடக்கருத்தான் அதனோட சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாதி உப்பு இதில் சேர்த்துக்கணும். இதில் இன்னும் சில மூலிகைகளை நம்ம சேர்க்க போகிறோங்க. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சூப்புக்காகவே இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லி இந்த சூப் செய்யும்பொழுது இந்த பொடியை எடுத்து அதில் போடணும். சரி, என்னென்ன மூலிகை பொடிகள் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா பொடி, அமுக்ரா கிழங்கு பொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது நமக்கு தேவை. இது 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக பூனைக்காளி பொடி 100 கிராம், இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதிமதுரம் 50 கிராம் தேவைப்படுது. திப்பிலி பொடி 50 கிராம். இந்த 4 மூலிகையும் நான் சொன்ன அளவுப்படி, அப்போ பார்த்தா டோட்டலாக 300 கிராம் வரும். எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சூப் ரெடி ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் இது அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இந்த சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு
1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடி 1 ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் இது பாயில் ஆன பிறகு ஆஃப் பண்ணி இதை நீங்கள் குடிக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த சூப் குடிச்சிட்டே வாங்க. ஏன்னா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை வலிமை பெற செய்யும், நரம்புகளை வலிமையாக்கும், மூட்டுக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியது. அதே மாதிரி தாங்க திப்பிலியும். ஸோ திப்பிலி பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கபத்தை போக்கக்கூடியது, நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடியது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் திப்பிலி ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பவுடராக வச்சுருக்கோம். இதை எடுத்து போட்டு நம்ம ஒரு சூப்பாக ரெடி பண்ணும்போது ஸோ உடல் அளவில் இது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஸோ நம்ம உடலில் எலும்புகள்லேயோ தசைகளிலேயோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இது நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். டெய்லி காலையிலே கூட இதை நம்ம குடிச்சிக்கலாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் மூட்டு வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிட்ராமூட்டி தைலம், வாத கேசரி தைலம், இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னலாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வாங்களேன், பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இதில் முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தைலம், ஏன்னா நிறைய பேர் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குங்க, எனக்கு வலி எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா எருக்கு இலைகள் நமக்கு தேவைப்படுது. எருக்கு இலைகள் ஒரு 5-6 எருக்கு இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 300 ml நல்லெண்ணெய் ஒரு 5-6 எருக்கு இலைகள் எடுத்துக்கணும். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு பொடி, கிராம்பு பொடி எடுத்துக்கணும். ஸோ கிராம்பு பொடி 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த எருக்கு இலைகளை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கிராம்பு பொடியும் அதனுடைய சேர்த்தணும். ஸோ போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கெட்டியாக இருக்கக்கூடிய கற்பூரம் கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தைலத்தை நம்ம பேக் பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, சருமத்தில் உடலில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் அதற்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மருந்து முறைகள் நிறைய எடுத்துக்கிறீங்க, அதனோடு இந்த சூப் குடிச்சிட்டு இந்த எக்ஸ்டர்னலாக இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே நம்ம சித்த மருத்துவத்திலையும் நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னா மரமஞ்சள் குடிநீர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எவ்வளவு நாட்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் மரமஞ்சள் குடிநீர் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன், பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். மருதம்பட்டை, மாவிலங்கப்பட்டை, கிராம்பு இதில் சேர்ந்துருக்குது, அக்ரஹாரம் சேர்ந்துருக்கு. ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து இந்த மரமஞ்சளும் இதனோட சேர்ந்து முழு ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் வலிகள், மூட்டு வலிகள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். இந்த சூப் மறக்காமல் குடிங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ பொதுவாக சூப் அப்படின்னாலே நான்வெஜ் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டா தான் சூப்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. ஆட்டுக்கால் சூப்பு, இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்வீங்க. அப்போ வெஜிடேரியன் என்னங்க பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். கவலையே படாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதுலேயும் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.